எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா திரு முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்தில் மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. இருக்கீங்க குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு BLA இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8லேருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநர்களோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். BLA இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 BLA 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய BLA மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, BLAன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தர் வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பரப்பத்தில் பக்கத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா திரு முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ
இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்தில் மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளிடம் பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. இல்ல நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. ஒரு ஆளா இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8லேருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்திற்குரிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநர்களோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தர் வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரபத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்தில் மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும்
டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. இல்ல, நேத்து தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான கொடுத்துட்டு தலைவர் ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. ஒரு ஆளா இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு ஃபோக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8லேருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்திற்குரிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநரோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தரை வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பரப்பத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்துல மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. இல்ல, நேத்து தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள்.
அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. ஒரு ஆளா இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு ஃபோக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு BLA இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8லேருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்திற்குரிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநரோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். BLA இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 BLA 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய BLA மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, BLAன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தரை வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அதை பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு, மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்துல மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. இல்ல, நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. ஒரு ஆளா இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு ஃபோக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க.
தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8லேருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநர்களோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தரை வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்தில் மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம்.
ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8லேருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்துருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநர்களோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தரை வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்தில் மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8லேருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து.
ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்துருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநர்களோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தர் வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்துல மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளிடம் பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. இல்ல, நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8ல இருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியா வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய எல்லா வேட்பாளர்களும்
வித் சட்ட வல்லுநரோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன் அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி ஹார்பர்லயும் சரி பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தர் வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்துல மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்பட்டது. நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. ஒரு ஆளா இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8ல இருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியா வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்திற்குரிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநரோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன்
75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன் அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் முடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை ஒருத்தர் நாங்க எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்துல மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி மிரட்டி இருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்பட்டது. நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் நிர்வாகிகள் நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க தன்னுடைய பாதுகாப்புக்கு வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும் பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வேட்பாளர்கள்லாம் பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில 6 மணிக்கே வேட்பாளர்கள் கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8ல இருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தனியா டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் எங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்திற்குரிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநரோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தரை வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அதை பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்துல மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. இல்ல, நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8ல இருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியா வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநர்களோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு.
பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன் அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தரை வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்தில் மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? ஒரு முக்கியமான நாளா இல்ல, நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8ல இருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியா வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநர்களோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன் அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டை துறைமுகங்கள்ல பெரிய பிரச்சனை இருந்தது.
இதெல்லாம் இல்ல சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தரை வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்தில் மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளிடம் பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. இல்ல, நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. ஒரு ஆளா இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8ல இருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியா வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்திற்குரிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநர்களோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தரை வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா
திரு முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்துல மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. இல்ல, நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. ஒரு ஆளா இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8ல இருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியா வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்திற்குரிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநரோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தரை வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பரப்பத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா திரு முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ
இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்துல மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. இல்ல நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. ஒரு ஆளா இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும் பத்தி பேசுனீங்களா? இல்ல கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8ல இருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியா வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்திற்குரிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநரோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தரை வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அதை பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்துல மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக
நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். சார், தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. இல்ல, நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. ஒரு ஆளா இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும் பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு போக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு BLA இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8லேருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநர்களோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். BLA இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 BLA 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய BLA மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, BLAன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தரை வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்தில் மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. இல்ல, நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள்.
அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. ஒரு ஆளா இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு ஃபோக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு BLA இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8லேருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநர்களோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் வந்து கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். BLA இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 BLA 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய BLA மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, BLAன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தரை வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்துல மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளோட பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு? வாக்கு எண்ணிக்கைன்றது ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. இல்ல, நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ. ஒரு ஆளா இருக்கீங்க, குறிப்பா தலைவர்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஏற்படும்ன்ற பத்தி பேசுனீங்களா? இல்ல, கண்டிப்பா எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு ஃபோக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க.
தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே வந்து வேட்பாளர்கள் வந்து கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு வந்து தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8லேருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் வந்து எங்களுக்குள்ள வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்திற்குரிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநரோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம்